Hey guys, welcome to DilKhush Food and Cooking. இது வந்து எங்களோட நியூ சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக ஸ்டார்டிங் ஃப்ரம் எப்படி நீங்கள் சமைக்கிறதுன்றதுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் தி ஆக்ஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பாய் விட்டு ஸ்வீட்டு, அரிசி ஸ்வீட்டு, பாஸ்மதி அரிசி ஸ்வீட்டில் செய்கிறது பாஸ்மதி ஸ்வீட்டு. இப்போ அது செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட். இது பாய் வீட்டு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 150 கிராம் முந்திரி, 150 கிராம் சாரப்பருப்பு, 100 கிராம் திராட்சை, 100 கிராம் வெள்ளரி விதை, 4 கிலோ பால்கோவா, 1 லிட்ரு பால், தேவையான சர்க்கரை. இப்போ நம்ம செய்ய போகிறது அளவு வந்து 1.25 கிலோ பாஸ்மதி அரிசியில் ஸ்வீட் செய்ய போகிறோம். பாஸ்மதி ஸ்வீட் ரைஸு, அதுக்கு 2.5 கிலோ சர்க்கரை, அவ்வளோதான். இது தேவையான பொருட்கள். அங்கே அரிசி வச்சுருக்கேன். இது சுடு தண்ணி, தேவையான சுடு தண்ணி அளவு தேவைப்படுது. அதுதான் பியூர் கீ, நெய்யால் செய்யப்படுறது ஒரு ஸ்வீட். இது இப்போ செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி வைக்கிறோம். பியூர் நெய், 2 நெய், அதாவது ஒரு 150 கிராம் 200 கிராம் நெய் இருக்கும். ஒரு 10 ஏலக்காய், தேவையான ஏலக்காய், ஏலக்காய் 10, பட்டை 10, கிராம்பு 10, தேவையான பட்டை. இது நெய்லேயே இப்படி வறுத்துக்கணும். இது 150 கிராம் முந்திரி இதில் போடணும். கூடவே சாரப்பருப்பு போடணும், திராட்சையும் போடணும், காஞ்ச திராட்சை, கொஞ்சம் ரெட்டிஷ், நிறையா இல்லாமல் கொஞ்சம் ரெட்டிஷ். தேவையான சுடு தண்ணி இது ரெடியாக வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே சுடு தண்ணி. இப்போ 6 லிட்டர் பால் ஊற்றணும். இது எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இந்த நெய்யில் வறுத்த பிறகு இந்த பால், தேவையான பால் 6 லிட்டர் பால் இப்போ இதில் ஊற்ற போகிறேன். இப்படி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் பொங்கி வரணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கணும். இது வந்து நெய் போட்ட பிறகு கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஃப்ரை பண்ண பிறகு அந்த முந்திரி, திராட்சை, வெள்ளை எல்லாம் போட்டோம் இல்லையா, அது போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ஃப்ரை பண்ணிங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். இந்த முந்திரி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். சகப்பாகாமல் நம்ம பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும், சகப்பாகாமல் பார்த்துக்கணும். சகப்பாயிடுச்சுன்னா கசக்கணும். அதனால் ட்ரை வறுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், அந்த மில்க்கும் அந்த சுடு தண்ணியும் இதில் போட்டு ஆட் பண்ணி விட்டுடணும். ஆட் பண்ணி இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இது அப்படி இருக்கும். இது அப்படியே பொங்குறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஊற வச்ச அரிசி, இது 1.25 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோம். இதில் இது வந்து அரிசி வந்து அது பொங்கி வரும்போது இந்த அரிசியை அதில் போடணும். நான் போட போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் பொங்கட்டும். இப்போது இப்படி ஸ்லோவாக பொங்கி வரும். பொங்கி வரும்போது ரொம்ப பொங்க விட்டுறக்கூடாது. பொங்கி வரும்போது நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சிடணும். நம்ம இந்த அரிசி வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் அரிசி இது கண்டிப்பாக ஊறணும். பாஸ்மதி அரிசி இது. ஸோ இந்த அரிசி இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இந்த அரிசி பக்குவமாக லேசாக அரிசி உடையாமல் இப்படி நம்ம கிண்டிகிட்டு இருக்கணும் வேகிற வரைக்கும். இது வந்து 3/4 பாயில் வேகிற வரைக்கும் நம்ம புரிஞ்சிடணும். தீ தேவைப்பட்டால் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். தேவையான தீ வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப தீ வச்சா
சீக்கிரம் பொங்கிடும், வேகாது அரிசி. அதனால் ஸ்லோவாக வச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ வச்சு நம்ம அரிசி வேக வைக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். இந்த அரிசி வேகிற வரைக்கும் கையில் சுடு தண்ணி நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அரிசி வேக வேக தண்ணி தேவைப்பட்டால் சுடு தண்ணி போடணும். அதனால் தண்ணி வந்து கண்டிப்பாக தண்ணி நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து சுடு தண்ணி, வெந்நீர், கண்டிப்பாக வெந்நீர் கையில் இருக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் ஸ்வீட்டு. பாய் வீட்டு கல்யாணத்துலலாம், பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா இந்த ஸ்வீட் தான் வைப்பாங்க. இப்போ தான் பெட் அல்வாலாம் ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு. ஒரு 25 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்வீட்டு. யார் வீட்டு கல்யாணத்துக்கு, பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனாலே இதுதான் ஸ்வீட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரேர் ஆகி போச்சு இந்த ஸ்வீட்டு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம்னா இந்த ஸ்வீட் தான் எல்லா கல்யாணத்துலேயும் இருக்கும். இப்போ யாரும் செய்கிறதில்ல. இப்போ நம்ம ஸ்பெஷலாக இப்போ கொண்டு போகிறது எப்படி செய்கிறது நம்ம ஒரு மக்களுக்கு எடுத்து காட்டணும். இது விவர்ஸ், என்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து இந்த மாதிரி பழைய வண்ணாரப்பேட்டை சிமெண்ட் ரோட்டில் வச்சுருக்கோம். பிரியாணிலாம் நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த பிரியாணி கடை வந்து பாருங்கள். இருந்தாலும் எதனா தேவைப்பட்ட ஆர்டர் செய்யுங்க. பிரியாணி செய்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னுடைய ஷாப்பை உங்களுக்கு வச்சுருக்கேன், காட்டுறேன்னு பாருங்கள். என்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து ரஹ்மான் பிரியாணி. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கீழே உங்களுக்கு வந்து என்னுடைய அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர்லாம் சென்ட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சுற்றுலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த தண்ணி வந்து சுண்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அரிசி வெந்துக்கிட்டே இருக்குது. அரிசி வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது. அரிசி வந்து முக்கால் பாயில் தான் இருக்கணும். இப்போ பாருங்க, நம்ம போட்ட தண்ணி இதுக்கு பத்தலை. இந்த தண்ணி பத்தாததுக்கு நம்ம வந்து ரெடியாக சுடு தண்ணி வச்சுருக்கோம். ஸோ சுடு தண்ணி போடணும். நம்ம இந்த அரிசி தான் கணக்கு. இந்த அரிசியை பார்த்து பார்த்து அந்த தண்ணி, தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டு இருக்கணும். ஓரளவுக்கு முக்கால் பாயில் வெந்த பிறகு அரிசி தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி சரியாக போயிடும். தேவையான தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இதில் நம்ம போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அழகாக தெரியுது பாருங்கள். தனித்தனியாக தெரியுது பாருங்கள். அழகாக முந்திரி, திராட்சை, சாரவெல்லாம் அழகாக தெரியுது பாருங்கள். இது தேவைப்பட்டால் பாதமும் போடலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு போதும், இதுவே போதுமானது. பாதம் கூட போடலாம், தப்பு கிடையாது. தேவைப்பட்டால் போடலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு, தண்ணி ட்ரை ஆன பிறகு இது நம்ம தீயை ஸ்லோ பண்ணி தம்மில் விட்டுணும். ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி மூடி வச்சுட்டோம்னா பிரியாணி எப்படி செஞ்சு தம் போடுறோமோ அந்த மாதிரி தம் பண்ணும். தட்டுவிடும் பாய். இது இப்படி தம் போட்டு விட்டுடணும். இதுக்கு அடுத்தபடியாக ஒன்று சில வேலை இருக்குது. இது பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி வேலை இருக்குது. இதுக்கு சீரா காசணும், சர்க்கரை போட்டு பால் கப்படி சீரா காசணும். இது 10 நிமிஷம் தம்லேயே இருக்கணும். இது ஆமாம். இப்போ அதுக்கு தேவையான ஜீரா, சர்க்கரை ஜீரா இதுக்கு பேர். இந்த ஜீரா வந்து இப்போ காச போகிறோம். அதுக்கு வந்து தம்லேயே இருக்கும். இப்போ அது தம் போட்டாச்சு, 10 நிமிஷம் அது தம்லேயே இருக்கணும். இது சீரா காச போகிறோம். நம்ம செஞ்சது 1.25 கிலோ அரிசி, அதுக்கு தேவையான 2.5 கிலோ சர்க்கரை. 1க்கு டபுள். அரிசி 1 கிலோ போட்டால் சர்க்கரை 2 கிலோ. நம்ம 1 கிலோ செஞ்சுருக்கோம். 2.5 கிலோ சர்க்கரை. இது 2 கிலோ சர்க்கரை இதில் போடணும் சட்டியில். இது கூட பால்கோவா நம்ம அதிகமாகவும் போடலாம். இப்போ குறைஞ்சது நமக்கு இதில் 1/4 கிலோ போட்டிருக்கோம். இதில் நம்ம 1/2 கிலோவும் போடலாம், தப்பு கிடையாது. பஷீரா காசுறதுக்கு நம்ம சர்க்கரை போட்டாச்சு, பால்கோவா போட்டாச்சு. 1 லிட்டர் தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி. சுடு தண்ணியும் போடலாம்,
போதும். 1 லிட்டர் தண்ணி போட்டாச்சு. நம்ம கலர் போடணும். கேசரி போட்ட கலர் போடணும். சும்மா நமக்கு தேவையான பண்ணணும். அதிகமாக போட்டோம்னா டார்க் ஆகிடும். கொஞ்சம் 2 சிட்டுக்கு நம்ம போட்டுக்கிட்டு கிண்டி விட பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான கலர் போதும்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். கலர் அதிகமாக சொன்னால் நம்ம போடலாம். இது போதும். நம்ம போட்டுக்கிறது வந்து சர்க்கரை, பால்கோவா, கேசரி கலர், 1 லிட்டர் தண்ணி போட்டு சீரா காசுறோம். அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சீரா முக்கியமானது இது. கலர் வந்து போட்ட பிறகு தான் இந்த ஒயிட் சீனி வந்து கலர் சீனி ஆகிப்போச்சு. இது பற்றி தான் சீரா சொல்லுவாங்க. கலர் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலர் வந்துடும். நம்ம அந்த பால் பொங்க விடலை. அந்த ரைஸ் வேகும் போது பாலும் இதுலேயும் பொங்க விடலை. ஆனால் இது பொங்கணும். இது நல்லா பொங்கி வரும்போது சீரி ரெடி ஆகும். பாருங்கள், இது பொங்கிடுச்சு. இப்போ இது கீழே இறக்கி வச்சிடணும். இது பாருங்க பொங்கிடுச்சுங்க. இது இப்போ நம்ம இறக்க போகிறோம். இது இறக்கி கீழே இப்போ பொங்கிடுச்சு. கீழே இறக்கி சீரா ரெடி ஆகிடுச்சு. கீழே இறக்கி வச்சுட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த அரிசி செஞ்சோம் இல்லையா, தம் ஆகிடுச்சு. தம் ஆன பிறகு மறுபடியும் தூக்கி ஸ்டவ்வில் வைக்கணும். இப்போ இது தம் ஆகிடுச்சு. தம் ஆகிடுச்சு. எல்லாமே எப்படி உதிரியாக எடுத்து இதே போடணும். இந்த ஷீராவை இப்போ இதில் ஊற்றணும். மெதுவாக கிண்டி விடணும். அரிசி உடையாமல் செய்யணும். பட் இருந்தாலும் ஒரு சில அரிசி உடையாமல் செய்யும். இந்த கரண்டி போட்டு கிண்டனால அரிசி உடையும். அரிசி உடையாமல் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசி இல்லையா, நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் அரிசி ஒரு சிலது உடையாமல் செய்யும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த ஷீரா போட்ட பிறகு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கம்பல்சரி நம்ம இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். முடிஞ்சிச்சு. இதுதான் இப்படி தான் செய்யணும். இதுதான் வழிமுறைகள். நான் செஞ்சு காமிச்சேன்னா இப்படி தான். இது செஞ்ச பிறகு இப்போ கண்டிப்பாக இது 1/2 hour 40 minutes இருந்து ஃபேனு கீழே காற்றாறணும். ஆறின பிறகு தான் இது கொஞ்சம் கட்டியாகும். இல்லைனா எப்படி பாயாசம் மாதிரி தான் இருக்கணும். இது கண்டிப்பாக காற்றாறணும். 1/2 hour பிறகு தான் இது செட் ஆகும். உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். நான் இதுதான் பாய் வீட்டு அரிசி ஸ்வீட். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.